மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்சைட் என்னன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு வந்து நாங்க எப்படியான கார்ட்டூன்ஸ், எப்படியான வீடியோஸ், என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்க ஸ்க்ரீன் டைம்ல போட்டு கொடுக்கலாம் டிவியில, அவங்களுக்கு என்ன மாதிரியானதை காண்பிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும். ஸோ அது பற்றினதை பார்க்குறதும், எந்த மாதிரியான வீடியோஸ் பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதை நாங்கள் தவிர்க்கணும், எப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்குறதுனா இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து எப்படியான வீடியோக்கள் அல்லது உதாரணங்கள் சிலது இதில் வந்து சொல்லியிருப்பேன். முதல்ல நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடியோ அல்லது ஒரு படம், ஒரு ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுறப்போ அதில் ரேட்டிங்கை நாங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து நிறைய ரேட்டிங்கள் வித்தியாசமானது பார்த்துருப்பீங்க. இப்போ பிஜி அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் இருக்கும், அதாவது பேரண்டல் கைடன்ஸ். பெற்றோர்களோட பராமரிப்புக்கு அல்லது கண்காணிப்புக்கு கீழே தான் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்படி இல்லாமல் ஜிஎன் இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ், பொதுவாக யாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றது வை அப்படின்னு பார்த்துருப்பீங்க, யங் சில்ட்ரனுக்குரியதாக இருக்கும். ஸோ பொதுவாக இப்போ பா பெட்ரோல் மாதிரியான படங்கள் அதெல்லாம் வந்து வை ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிள்ளைகளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பிள்ளையோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பிள்ளையோட வளர்ச்சி அல்லது பிள்ளையோட ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னு சொன்னால், ஒரு 3-4 வயது குழந்தை வந்து ஒரு பெப்பா பிக் வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்படும். அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னன்னு சொன்னால், அதில் பேசப்படுற அந்த மொழி நடை, மழலை வந்து பிள்ளை வந்து அதற்குரியதாக உணர்ந்து கொள்றதால அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிள்ளைக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு 6 வயது பிள்ளை அல்லது 8 வயது பிள்ளை ஒன்றுக்கு வந்து அந்த பெப்பா பிக் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காது கட்டாயம். ஏன்னா அந்த பிள்ளையோட வந்து மூளை சிந்திக்கிற விதம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இப்படி பிள்ளையோட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு, பிள்ளையோட மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஆன ப்ரோக்ராம்ஸை நீங்கள் தெரிவு செய்கிறதும் இதில் முக்கியமாக இருக்கும். இப்போ என்ன மாதிரியான கார்ட்டூன்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்கறது பிள்ளைகளோட கற்றல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிறீங்க, தமிழ்லையா இருக்கட்டும், ஆங்கிலத்திலையா இருக்கட்டும், எனி லாங்குவேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற எனி லாங்குவேஜில் வந்து பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிற வீடியோஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் படித்தது வந்து இங்கிலீஷில் எடுத்தோம்னு சொன்னால் ஏபிசி அப்படி தான் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து அது வந்து ஃபோனிக்ஸ் சவுண்டால் வந்து படிக்கிறாங்க, இக் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஃபோனிக்ஸை வந்து அறிமுகப்படுத்துறதால வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நான் இப்போ சொல்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு. ஸோ நீங்கள் நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், நம்பர் பிளாக்ஸ் சாங்ஸ் இருக்கும், நம்பர் பிளாக்ஸ் ரைம்ஸ் இருக்கும், நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சேனல்களை தேடி, அதாவது ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பர் வந்து விழுகிற மாதிரி அப்படி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னு நீங்கள் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா, ஃபோனிக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய சொற்களை உபயோகிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் கொடுக்கறது உதவியாக இருக்கும். இது நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி, கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஒரு 6 to 8 வயது வாசிக்க தெரிந்த, நம்பர்ஸ் தெரிந்த ஒரு பிள்ளைன்னு சொன்னால் வந்து நீங்கள் சயின்ஸ் சம்பந்தமான பிள்ளைகளுக்கு வந்து அந்த கம்ப்ளெக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம், அதாவது லாஜிக்கல் திங்கிங்காக சயின்ஸ் சம்மந்தமான, நீங்கள் எனக்கு வந்து சில சேனல்களோட பேர்களை குறிப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சயின்ஸ் பஸ் உண்டு. ஒரு பஸ்ஸை வந்து எப்படி அவங்க இயக்குறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு கருவியை, ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி வந்து அவங்க கலட்டி பூட்டுறாங்க. ஸோ இப்படியான கம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோஸை வந்து கொடுக்கறது வந்து பிள்ளைகளோட ஆற்றல், க்ரியேட்டிவிட்டியை கூட்டுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். அடுத்தது நான் இதுக்கு முதல்லையும் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், பல மொழிகளை வந்து பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது பிள்ளைகளோட ஆற்றல்களை, பிள்ளைகளோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. ஸோ நீங்கள் உங்களோட கல்ச்சரில் அல்லது நீங்கள் வசிக்கிற இடத்துல பிள்ளைகள் பிரயோகிக்கக்கூடிய வேறு மொழிகள், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்டில் நான் சொல்ல போனேன்னு சொன்னால் இங்கிலீஷ், தமிழ், மற்றது சிங்கள. ஸோ வேறு நீங்கள் இந்தியன் கண்டெக்ஸ்ட்னு சொன்னால் உங்களோட இடத்துல இருக்கிற மொழிகளை வந்து நீங்கள் கூட பிரயோகிக்கிற மாதிரி அப்படியான வீடியோக்களை வந்து ஒவ்வொரு மொழிகளில் போட்டு கொடுக்கறதும் வந்து இந்த பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து சில நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ டீம் ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு நான் அவதானிச்சதில், இப்போ நான் இதில் சொல்ல போகிற வீடியோஸ் தான் சிறந்தது, இதைத்தான் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை.
ஒரு சில உதாரணங்கள் நான் எனது பர்சனல் லைஃப்ல அவதானிச்சதை வச்சு தான் நான் சொல்றேன். இப்போ பாவ் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஒரு மூவி அல்லது ஒரு கார்ட்டூனை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு டீமா செய்யற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த டீம் ஒர்க்கை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸை வந்து போட்டு கொடுக்கலாம். இது ஒரு உதாரணமாக தான் நான் சொல்றேன். அது இல்லாமல் சில வீடியோஸ் வந்து ஒரு ஒற்றுமையை அல்லது கைண்ட்னஸ், அடுத்தவர்களோட இரக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான சில கார்ட்டூன்கள், சில படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது குருவிக்கு அல்லது ஒரு பறவைக்கு வந்து தண்ணி வைக்கிற மாதிரி, சாப்பாடு வைக்கிற மாதிரி கதைகள், அப்படியானதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைகளோட அந்த அந்த கோ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகளோட அந்த விழுமியங்களை வந்து உயர்த்துறதுக்கான டிவி ப்ரோக்ராம்ஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது வந்து கிரியேட்டிவாக கதைகள் சொல்லக்கூடிய மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, கதைகள் சொல்லுவாங்க, ஒரு கதையை வந்து நரேட் பண்ணுவாங்க. அப்படியான கதைகளை வந்து நீங்க போட்டு கொடுக்குற சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பாட்டி வடை சுட்ட கதை அல்லது அதை காகம் தூக்கி கொண்டு போற கதையண்டா அந்த கதையை வந்து வாசிக்கிற மாதிரி சொல்ற சில கதை சேனல்கள், யூடியூப் சேனல்களை பார்த்துருப்பீங்க. அதை தவிர்த்து கொண்டு அதுல அந்த காகம் பேசுற மாதிரி அல்லது பாட்டி பேசுற மாதிரி அப்படியான சேனல்ஸும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் வந்து அந்த நரேட் பண்ற இயல்பு வந்து பிள்ளைகளுக்கு வரும். ஒரு கதையை சொல்ற நேரம் அதில் மொழி நடையில வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவாக யோசித்து கதை சொல்ற ஆற்றல் பிள்ளைகளுக்கு வரும். அதுல வந்து அவங்களோட வொக்காபுலரி, சொற்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பிள்ளைகளுக்கு கூடும். ஸோ இப்படியான கதைகளை நீங்க செலக்ட் பண்ணி போடுறது உதவியாக இருக்கும். அடுத்தது வந்து இயற்கையோட சம்மந்தப்பட்ட டிஸ்கவரி சேனல். நீங்க வந்து ஒரு ஒரு காடுகளுக்குள்ள நடந்து போவாங்க அல்லது நீரோடையோண்டு அந்த சத்தத்தோட வந்து ஒரு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பிள்ளைகள்ட்ட சென்சரி ஸ்டிமுலை பண்றது, அதாவது சென்சரி, அவங்களோட சென்சரியை வந்து கூட்டுற வீடியோஸாக இருக்கும். ஸோ அந்த பச்சை பசேல் என்ற காடுகள், அந்த இலைகளுக்கு இடையில சூரிய வெளிச்சம் வர மாதிரி இப்படியான சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால வந்து ஒரு சேனல் ஒன்று நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது கிராமப்புறங்கள்ல போய் வந்து அவங்க இயற்கையோடு ஒன்றித்த மாதிரி சமைத்து அதுல வந்து வர பழங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி சமைக்கிறது, இப்படியான வீடியோஸ் நீங்க பிள்ளைகளுக்கு காட்டுற நேரம் வந்து பிள்ளைகள் இயற்கையோட இசைவான பிள்ளைகளாக உருவாகுவாங்க. இது வந்து பிள்ளைகளோட ஆற்றல்களை வந்து விருத்தி செய்யறதுக்கும், எம்பத்தின்னு சொல்லும், மற்றவர்களை உணர்ந்து கொள்றதுக்கு. எந்த பிள்ளை இயற்கையோட கூட ஒன்றிச்சிருக்கோ அதுக்கு வந்து இந்த எம்பத்தி டெவலப் ஆகிற தன்மை வந்து கூடவாக இருக்கும். ஸோ இது வந்து பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு உறுதுணையாக இருக்கும். சரி, இப்போ இதையெல்லாம் பார்க்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன மாதிரியானதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் பேசலாம். நாங்க சில கார்ட்டூன்கள்ல, சில வீடியோக்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப அக்ரெஷனா நடந்துக்குவாங்க. அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு ஃபேமஸ் கார்ட்டூன் எடுப்போம் நாங்க. பூனை, எலி எல்லாம் வர ஒரு கார்ட்டூன் அப்படின்னு சொன்னா அந்த கார்ட்டூன்ல வந்து கூட வயலண்டா இருக்கும். ஒரு ஆள் பஞ்ச் பண்றது, உதைக்கிறது, இப்படியான வயலண்ட் அக்ரெசிவ் விஷயங்கள் வந்து காட்டப்படும். இந்த மாதிரி கார்ட்டூன்களை வந்து கட்டாயம் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு தவிர்த்து கொள்ளணும். அது இல்லாமல் இன்னும் ஒரு ஃபேமஸ் கார்ட்டூன் நாங்கள் சொல்லலாம். ஒரு கரடி ஒன்று இருக்கும், ஒரு குழந்தை ஒன்று, ஒரு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிற ஒரு கார்ட்டூன். ஸோ அதுலலாம் வந்து அந்த கரடி வந்து ஒரு ஒரு கறி சட்டிக்குள்ளே வந்து விழும். அந்த கறி எல்லாமே வந்து கொட்டுப்படும். ஸோ நான் உதாரணத்துக்கு பார்த்துருக்கேன், ஒரு ஒரு 5 நிமிஷம் மாதிரி பார்த்துருப்பேன் நான். ஸோ அது வந்து வெரி அக்ரெசிவ். பிள்ளைகளுக்கு வந்து அந்த துடிப்பான அல்லது துடினமான விஷயங்களை ஊக்குவிக்கிறதா இருக்கும் இது. ஸோ இப்படியான கார்ட்டூன்ஸ், இப்படி அக்ரெசிவான வயலண்டான கார்ட்டூன்ஸை வந்து கட்டாயம் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். அது இல்லாமல் சில சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, அது எஜுகேஷனல் சேனலாக இருக்கும். ஃபோனிக்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் டீச் பண்ணுற சேனலாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலும் இருக்குது, நிறைய பிள்ளைகள் பார்ப்பாங்க. தமிழ்லேயும் இருக்குது அந்த சேனல், இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நிறைய பிள்ளைகள் எல்லா மொழிகள்லையும் இருக்கிறதால பார்க்குறாங்க. அந்த சேனலை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் வெரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலில் நீங்கள் பார்க்குற நேரம் குழந்தைகளுக்கு சிவப்பு, பர்பிள், ஆரேஞ்ச், அந்த கூட கலர்ஃபுல் பிரைட் கலர்ஸ் தான் அந்த வீடியோ முழுக்க இருக்கும். அடுத்தது சத்தம் வந்து கூடவா இருக்கும். அது சத்தம் எப்போவுமே அந்த மியூசிக் வந்து கூடவா இருக்கும். ஸோ இதெல்லாம் பிள்ளைகளை வந்து ஓவர் ஸ்டிமுலை ஹைப்பர் ஆக்கும். ஸோ இப்படியான வெரி பிரைட் கலர்ஃபுல் மற்ற சத்தம் கூடின அந்த கார்ட்டூன்ஸையும் வந்து ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு குழந்தைகளுக்கான சேனல் வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரவர்ஷியல் டாபிக்காகவே இருக்கும், இது கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு சொல்லப்படுற காரணம் வந்து சில சேனல்களில் வந்து நர்சரி ரைம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு
ஒரு பீட்லேயே இருக்கும். எப்பவுமே அந்த சேனலை நீங்க பார்க்குற நேரம் அந்த பாடலும் சரி அல்லது அந்த கார்ட்டூன் அந்த சேனல்ல வர கேரக்டர்ஸ் பிள்ளைகளோ பொருட்களோ ஒரு மேசையோ கதிரையோ ஒரு துள்ளல்லே இருக்கும். எந்த நேரம் ஒரு பீட் நாங்க அதை பார்க்குற நேரம் எங்களுக்குள்ளேயும் அது எந்த நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த காதிலேயே ஓடிக்கொண்டே இருக்கும். அதே தாட் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான வீடியோக்களுக்கு பிள்ளைகள் அடிக்ட் ஆகிற நேரம் வந்து அது பிள்ளைகளோட அந்த ஆற்றல்களை கிரியேட்டிவிட்டியை குறைக்கிறதுக்காக இருக்கும். எந்த நேரம் வந்து பிள்ளையோட மூளை வந்து அந்த தாளத்தையும் அந்த மூமெண்ட்ஸையுமே வந்து ப்ரொசஸ் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ இப்படியான கார்ட்டூன்ஸையும் நீங்க தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது கதைகள் போட்டு கொடுக்குற நேரம். நாங்கள் டிவியில் வந்து பிள்ளைகளுக்கு கதைகள் போட்டு கொடுக்குற நேரம் வந்து சில கதைகளை பார்த்துருப்பீங்க வந்து நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வந்து பிரின்சஸ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் இப்போ தமிழாக்கம் செய்யப்பட்டு டிவியில் வந்து போடுறாங்க, யூடியூப்லலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களோட அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது மேற்கைத்தேய கல்ச்சரில் சில விஷயங்கள் வந்து நம்மளோட கிளைத்தேய கலாச்சாரத்துக்கு வந்து ஒத்ததல்லாத விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த ஒரு எதிர்பாலினத்தினர் மீதான ஒரு ஈர்ப்பை உருவாக்குற மாதிரியான சில காட்சிகள் வந்து ஒரு ராஜா ராணிக்கு இடையில அந்த மாதிரியெல்லாம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அவதானிச்ச வரையிலையும் சொல்கிறேன். ஸோ இப்படியான கார்ட்டூன்ஸ் இப்படியான ஸ்டோரிஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்ளணும். ஏன்னா இது பிள்ளைகள்ட வந்து எங்களோட கலாச்சாரத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு கல்ச்சரல் ஷாக்காக இருக்கும். எது சரி எது பிள்ளைங்கிறது பிள்ளைக்கு பிரிச்சறிகிறதுக்கு இன்னும் அதற்குரிய அறிவு இல்லாததால் வந்து இது பிள்ளைக்கு கொஞ்சம் உள்வாங்கி கொடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகளோட மனசுல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விகாரமான உருவங்களுடைய அல்லது மான்ஸ்டர் பேய் பிசாசு சம்பந்தமான அப்படியான கதைகள் அல்லது பாடல்கள் ரைம்ஸையும் வந்து நீங்க தவிர்த்து கொள்றது நல்லம். ஏன்னா வந்து எந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு வல்னரபிளா இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. பிஞ்சு மனம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஏற்பட்டால் அதை நாங்கள் சரி செய்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பெட்டர் அந்த மாதிரி விஷயங்களை சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிக்கொள்வது நல்ல. இது எல்லாத்தையுமே விட முக்கியம் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் டைமை வந்து லிமிட் பண்ணி கொள்வது. குறிப்பிட்ட அளவு ஸ்க்ரீன் டைம் தான் கொடுக்கறதுங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். இது பற்றி ஏற்கனவே முன்னே வீடியோவில் வந்து நான் விரிவாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மற்றது நீங்கள் கொடுக்குற ஸ்க்ரீனும் வந்து டிவியாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும். மொபைல் ஃபோனை மாதிரியான சின்ன ஸ்க்ரீன் அல்லது டேப்லெட் ஐபேட் மாதிரி அவங்க தனியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க முடியாமல் அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு டிவைஸை கொடுக்கறது வந்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சில ஸ்க்ரீன் அடிக்ஷன் வரதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இது பற்றி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அடுத்தது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் பர்சனலாக நான் செய்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு சொன்னால், நான் எப்போவுமே வந்து குழந்தைகளோடு இருந்து டிவி பார்ப்பேன். அதாவது பிள்ளைகள் வந்து எப்போவுமே ரிப்பீட்டட் சேனல்ஸ் தான் பார்ப்பாங்க. நம்ம தான் ஒரு தடவை பார்த்ததை திருப்பி பார்க்க மாட்டோம், நமக்கு அலுப்பு தட்டிடும். ஆனால் பிள்ளைகள் எப்போவுமே அவங்களுக்கு கொண்டு பிடிச்சா அதை ரிப்பீட் மோட்லேயே பார்த்து கொண்டிருப்பாங்க. ஸோ நான் எந்த பிள்ளைகள் பர்சனலாக ஒரு முதலாவதாக ஒரு சேனல் பார்க்குறாங்க, ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னு சொன்னால், நான் என்னோட வேலைகளை விட்டுட்டு நானும் வந்து உட்காந்து நானும் பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் அவங்க இந்த டிவிக்கு முன்னாடி இருந்து செய்துட்டு பார்ப்பேன். ஸோ நமக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே இது நல்லதா இல்லாட்டி இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதை போடலாமா அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா ஒன்று வரும். ஸோ இப்படி நீங்கள் பிள்ளைகளோட இருந்து அந்த பிள்ளைகள் பார்க்குற வீடியோ என்னங்கிறது நீங்கள் பார்க்குறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் அதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கல, உங்களால் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் டிவிலேயோ அல்லது லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் கொடுக்குற நேரம் அதில் என்ன பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரம் அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி பார்க்குறதும் வந்து பிள்ளைகளை வந்து தவறான வீடியோஸ் அல்லது அவர்களுக்கு பாதகம் விளைவிக்கின்ற ப்ரோக்ராம்ஸ்லேருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக மீண்டும் மற்றொரு தலைப்பின் கீழ் உரையாடுவதற்காக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.